கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் இந்த நாளில் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று சொல்லி அநேக காரியங்களிலே நாம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஒரு அதிசயத்தை மட்டும் என் வாழ்க்கையில் செஞ்சிட்டார்னா என் குறைகள் அனைத்து நிறைவாக்கி விடுமே என்று சொல்லி ஏக்கத்தோடு நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, மகனே மகளே, உன் கண் முன்னே அதிசயம் நடைபெறப் போகிறது. உன் கண் முன்னாலேயே என்னுடைய குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடைபெறப் போகிறதுன்னு சொல்லுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன புலியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. இங்கே பார்க்குறோம், அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு அதிசயம் விளங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்திலே ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் மட்டும் அதிசயம் நடக்கணும்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஒரு அதிசயம் நடைபெறப் போகிறது. அது உனக்கு முன்பாக, உன் கண்களுக்கு முன்பாக நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து உன்னை உயர்த்தப் போகிறார். இங்கே உங்களுக்கு கற்பத்தின் கனி இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் அங்கே கற்பத்தின் கனி கொடுக்கும்படியாக அங்கே ஒரு அதிசயம் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் எந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கீங்களோ அந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு முன்பாக நின்று அதிசயங்களை செயல்படுத்த போகிறார். இது எப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும் விதமாக அதிசயம் நடைபெறப் போகிறது. அப்படிப்பட்ட அதிசயத்தை தேவன் உன்னதத்திலிருந்து செய்து உங்களை கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளில் மனோவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் ஒரு அதிசயம் நடந்தது போல் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கண்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளையும் நிறைவாக்கும்படியான ஒரு அதிசயம் உடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும், உடைய தொழிலிலே நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இதை உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய சுகவாழ்வை துளிர்க்க பண்ணி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.